பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு பலர் எதிர்பாராத சமயத்தில் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தேமுதிகவுடைய மகளிர் மாநாட்டில் வந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் டாக்டர் தமிழிசை. ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு வகையில் பாரதிய ஜனதா கட்சி அனைவரையுமே இணைத்து போட்டி போட வேண்டும் என்று நினைத்தது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த மாற்று சக்தி என்பது கரைபடும் சக்தியாக மாறிவிடக் கூடாது என்ற கவலை நமக்கு இருந்தது. சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையவில்லை என்பது வருத்தம் தான். ஆனால் அதே நேரத்தில் ஊழல் கூட்டணியான காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேருவார் என்ற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கூட்டணியில திரு விஜயகாந்த் அவர்கள் இணையவில்லைங்கிறது வருத்தம் சொல்றீங்க. சோ பாஜக தேமுதிக கூட்டுங்கிறது ரூல்ட் அவுட்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்க இல்ல எனக்கு அதாவது இன்னைக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு வந்த பின்பும் எப்படி நீங்கள் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தது பலத்தை கூட்டுவதற்காகத்தானே தவிர நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல என்பதை பல முறை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களின் பலத்தை தனித்தனியாக நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது என்ற வகையில் இது ஒரு ஆறுதலான சூழ்நிலை என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். டாக்டர் தமிழிசை குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரங்கராஜ் பாண்டே wants to interact with you. ஒண்ணும் இல்ல, இதுல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் தான் சொல்லலாம் பார்த்தேன். ஏன்னா நம்ம உடனடியாக அந்த நேரலை விஜயகாந்தும் பிரேமலதாவும் பேசி முடிச்ச உடனே இந்த விவாதமும் ஆயுதத்து விவாதம் உடனே தொடங்கினால அது முழுமையா விஜயகாந்தோடைய பேச்சையோ பிரேமலதா விஜயகாந்தோட பேச்சையோ முழுமையா கேட்க முடியாம இருந்திருக்கலாம். திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் சரி, பாஜக தேசிய செயலாளர் திரு ராஜாவும் சரி, அவங்களுடைய ஒரு புரிதலுக்காக மட்டும் நேயர்களுடைய புரிதலுக்காகவும் விஜயகாந்த் அவர்கள் முதலில் பேசும்போது 234 தொகுதியிலும் தனித்து போட்டி என்று சொன்னார். அவர் பயன்படுத்திய எக்ஸாக்ட் வார்த்தை, நான் இந்த தேர்தலில் தனியாகத்தான் நிற்கப் போகிறேன் என்று பயன்படுத்தினார் அந்த வார்த்தை. அதன் பிறகு அவரே தெளிவாக மறுமுறை சொல்லும் போது, என்னுடைய கூட்டணிக்கு என்னை அழைத்தவர்கள் நன்றி, என்னுடைய தலைமையேற்று கூட்டணிக்கு வர விரும்புவர்கள் வரலாம் என்று சொன்னார். கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். இதை மீண்டும் தெளிவுபடுத்தும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், மகளிரணி தலைவராக கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய தலைமையை ஏற்று வரக்கூடியவர்கள் வரலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே திமுக அதிமுக தவிர பிற கட்சிகளுக்கான அழைப்பு, திமுக அதிமுக பாமக இந்த மூன்று கட்சிகளுக்கான வாய்ப்பை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுடைய கூட்டணிக்கு ஏற்க தயார் என்பதுதான் தேமுதிக நிலைப்பாடு என்பதை நான் ஒரு சரியாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நான் சொல்லிடுறேன். எப்படி மக்கள் நல கூட்டு இயக்கம் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, பாமக என்று ஒரு 5 கட்சிகளை நெகட்டிவ் லிஸ்ட்ல சேர்த்து வைத்திருந்ததோ அதுபோல விஜயகாந்த் தலைமையிலான புதிய அணி அமைக்கப் போகிற புதிய அணி என்பது திமுக, அதிமுக, பாமக என்று மூன்றே கட்சிகளை மட்டும்தான் நெகட்டிவ் லிஸ்ட் வைத்திருக்கிறது. இந்த 3 கட்சிகளை தவிர அவருடைய பார்வையில் நாம் சரியாக புரிந்து கொள்ள என்ற கணக்கு பார்த்தா 3 கட்சிகளை தவிர மற்றவர்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் தகவலாக இருக்கிறது. அதனால திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய கட்சிக்கோ தமாகவுக்கோ மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கோ கூட்டணி விஜயகாந்தோடு தேமுதிக கூட்டணி செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் முறிந்துவிடவில்லை என்பதை மக்களுக்காக உங்களுக்காக தெரிவித்துக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் நீங்க தேமுதிக நெகட்டிவ் லிஸ்ட்ல நீங்க போட்டுடலையே? Just want to clarify. நான் திருப்பி அதே தானே சொல்றேன். நான் நெகட்டிவ் லிஸ்ட்ல எங்க போட்டேன்? நான் திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றாக இணைய நினைத்துக் கொண்டிருப்பது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் ஒரு கட்சி முடிவெடுத்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டியது அனைவரின் கடமை, அவர்களின் கட்சியின் கடமை. அதை ஏற்றுக்கொள்வது மற்ற கட்சிகளின் கடமை. ஆக ஆனால் அதற்காக நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தது இந்த ஒரு காரணத்திற்காகத்தானே தவிர, வாய்ப்புகள் வந்தால் அனைவருமே தனித்து போட்டி போட போகிறோம், இல்லை என்றால் வாய்ப்புகளை இணைத்து ஒரு பலத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழக அரசியலில் வந்தால் அனைவரும் இணைய போகிறோம். இது யதார்த்தமான உண்மைதானே? உண்மைதான். ஆனா திரு விஜயகாந்த் ஒரே ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கிறார். ஏன் தலைமையில அணி நெகட்டிவ் லிஸ்ட்ல சில கட்சிகளை போடுறார், மற்ற கட்சிகளை போடல. அதுல நெகட்டிவ் லிஸ்ட்ல பாஜக இல்ல. அவர் தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், திரு விஜயகாந்த் தலைமையில ஆட்சி என்கிற நிலைப்பாடை ஏற்றுக்கொள்வீர்களானால் பாஜக தேமுதிக கூட்டு மற்ற கட்சிகளோடு சேர்ந்து வாய்ப்புள்ளது. அந்த கோரிக்கை திரு விஜயகாந்த் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கத்தக்கதா, பரிசீலிக்கத்தக்கதா, or is it something that you will not even consider? ஹரி, நான் ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லா கட்சிகளும் சமபலத்தில் தான் இருக்கிறது. ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு தருகிறது என்ற வார்த்தைகளை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன்.
ஏனென்றால் வாய்ப்பு என்பது அத்தனை கட்சிகளிடம் இருக்கிறது. நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து யார் வேண்டுமானாலும் ஊழலுக்கு எதிராக போராடுபவர்கள் எங்களோடு இணையலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒருவர் வாய்ப்பு தருவது, அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது என்று அதை போல கணக்குகள் தமிழக அரசியலில் இல்லை. அத்தனை பேரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயலாற்றினோம். அத்தகைய வாய்ப்பு வந்தால் இணைந்து பணியாற்றும். அதைத்தான் நான் மிக தெளிவாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இல்ல, அவர் வாய்ப்பு தரார்னு சொல்லல. ஆனா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புங்கிறது தான் அவர் எடுத்திருக்க நிலைப்பாட்டின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். அவருடைய தலைமையை ஏற்றால் கூட்டணி, அந்த நிலைப்பாடு உங்களால் ஏற்க முடியாதா? உங்களுடைய அந்த ஒரு அவர் தலைமையில கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பரிசீலிப்பீங்களா, ஏற்பீங்களா? அதாவது இதை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த யார் தலைமை, யார் முதலமைச்சர் என்பதையெல்லாம் சற்றே புறந்தள்ளிவிட்டு அத்தனை பேரும் ஒற்றுமையுடன் நாம் களமிறங்கினால் மட்டுமே ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே தெளிவை நாங்கள் மறுபடியும் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இல்லை என்றால் நாங்களும் அதே சமபலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நான் தெளிவாக தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இணைந்து பணியாற்றுவதுதான் உங்களுக்கு ஏற்புடையதை தவிர ஒருவருடைய தலைமையில இன்னொருவர் பணியாற்றுவது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. முதலமைச்சராக திரு விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்துவதுங்கிறது பாஜகவுக்கு ஏற்கத்தக்கதல்ல. கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் வே? அதாவது இப்படி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். அதற்கு நான் பொறுப்பாக இருக்க முடியாது. ஒரு தெளிவுபடுத்துவதற்காக தான் கேட்கிறேன். இணைந்து பணியாற்ற வேண்டும், இணைந்து போராட வேண்டும் என்பதுதான் எங்களது ஒற்றை குறிக்கோள். இதில் முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்புகிறேன். உங்களுடைய குறிக்கோள் அதுவாக இருக்கிறது. திரு விஜயகாந்துடைய குறிக்கோள் அவர் தலைமையில ஒரு அணி அமைவது, அவர் தலைமையில பணியாற்றுவதுங்கிறது அவருடைய குறிக்கோள். ரெண்டும் இணையதான் கேட்கிறேன். அதாவது இதையெல்லாம் பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்துக்கு மறுக்கிற எங்கள் கட்சிக்கு என்ற ஒரு கருத்து இருக்கிறது, எங்கள் கட்சிக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. எங்கள் கட்சி ஆக ஒரு கட்சி ஒரு அப்பீல கொடுத்த உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பது காரணம் அல்ல. நாங்களும் அதே சமபலத்தில் இருக்கிறோம். பின்பு எல்லாரும் புரிந்து கொண்டு ஒன்றாக இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் தனித்தனியாக பலத்தை காண்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்க தெளிவாக உங்களுக்கு நேரலை முடிச்சோன்னா நீங்க நிலைப்பாடு எடுத்துட முடியாதா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் அது பரிசீலிக்கத்தக்கதா? விஜயகாந்த் தலைமையில எதுவுமே எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எங்களை பலம் பொருந்தியவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்று கேட்கிறீர்கள் என்பதற்காக இந்த நிலைப்பாடை உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களது பலத்தை இந்த தேர்தலில் நாங்கள் நிரூபிப்போம். அது எந்த வகையில் நிரூபிப்போம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள்.